அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனுடைய வாய். இவர் தீர்க்கதரிசி. இவருக்கு வெயில் கொடுமை தாங்க முடியலையா, அதனால சொல்றாரு நான் செத்து போறேன், எனக்கு வேண்டாம், உயிரோடு இருக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேரு துன்பமாகிய வெயில், கஷ்டமாகிய உஷ்ணம் வர்ற நேரம் சொல்றாங்க செத்து தொலைஞ்சு போக மாட்டேன், நான் எதுக்குத்தான் வாழ்றேன், அப்படித்தானே? ஆமேன். இந்த சோர்வு மரணத்துக்குள்ளால போகக்கூடிய சிந்தனையை கொண்டு வருது, மறந்துடாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தற்கொலை எண்ணம் வருது? என்கிட்ட ஒரு பிள்ளையினுடைய தாய் சொல்றாங்க, என் பிள்ளை சொல்ற நான் செத்து போவேன், இந்த எண்ணம் இந்த வார்த்தை எதுக்கு வருதுன்னு நான் கேட்பேன். சாவு என்பது தேவன் முன்குறிக்கப்பட்ட நாளில் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணுமே தவிர ஓ விருப்பத்தின்படி சாவு நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது விபரீதங்களை கொண்டு வரும். நான் உண்மையிலேயே நேற்று ஜெபம் பண்ணுறேன், நடக்கிற போதும் இருக்கிற போதும், ஆண்டவரே இப்படி சொன்னாங்களே, இந்த பிள்ளைக்கு அந்த எண்ணம் எதுவும் வந்துடக்கூடாதுப்பா. எனக்கு பயம், ஆனால் சொன்னவளுக்கு பயமானு கேட்டால் இல்லை. ஏன் அதை பற்றி தெரியல, அக்கறை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ சுயமாய் சாகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. மரணத்தை அவர் அனுமதித்தால் மரணம் உன்னிடத்தில் வரும். உன்னுடைய கஷ்டத்து நிமித்தம், உன்னுடைய பிரச்சனை நிமித்தம், உன்னுடைய போராட்டத்து நிமித்தம் நீ உன்னை மாய்த்து கொள்ள விரும்பக்கூடாது. ஆமென்.